ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது எப்போவுமே மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் இந்த சுப கிரகங்கள் எப்போவுமே சுபத்தன்மையிலேயே வேலை செய்கிறது கிடையாது. அதே போல் அசுப கிரகங்கள் அப்படின்னா எப்போவுமே அசுப பலன்களையே கொடுக்கறது கிடையாது. ஏன்னா ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேரும் பொழுதோ அல்லது பார்க்கப்படும் பொழுதோ அதனுடைய தன்மை அப்படிங்கிறது மாறுபடும். இல்லைன்னா அது இருக்கக்கூடிய இடத்தினாலேயே இந்த மாறுபாடுகள் அப்படிங்கிறது உண்டாகும். அப்படிப்பட்ட விஷயங்களில் ஒன்று தான் கிரகங்கள் வக்ரமாகிறது. இந்த வக்ர கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது எப்போவுமே ரொம்பவுமே நுணுக்கமாக செயல்படக்கூடியது. இது நார்மலாக கிரக பலன்கள் எடுக்கிற மாதிரி எடுக்கவே முடியாது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு விஷயம் நடந்துட்டு போயிடும். கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே நம்மளை அறியாமலே ஒரு விஷயத்த செஞ்சுடுவோம், அல்லது நமக்கு தெரியாமலே நம்ம எதிர்பார்க்காமலே நமக்கு ஒரு விஷயம் நடந்துடும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அது அந்த கிரகங்களுடைய இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்து அமையும். ஆனால் இந்த எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். நடந்துட்டு அது போயிடும். அது ஏன் வந்ததுன்னு தெரியாது, எப்படி வந்ததுன்னு தெரியாது, எப்படி போகுது அப்படின்னும் தெரியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த வக்ர கிரகங்கள் தான். ஸோ இந்த ஒரு விஷயம் புரியாததுனால இந்த வக்ர கிரக அமைப்புகளை பற்றி பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஜோதிடத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஆரம்ப காலகட்டங்களில் இது புரியவே புரியாது. போக போக தான் இந்த விஷயங்களை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதுவும் அனுபவத்தின் மூலமாக தான் அதை புரிஞ்சிக்கவே முடியும். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில் திடீர்னு எதையுமே எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய திடீர் யோகம் அல்லது திடீர் சோகம் தான் இந்த வக்ர கிரக அமைப்புகள். ஸோ அப்படி இந்த 2026 ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் சனியானவர் வக்ரகதியில் செயல்பட போகிறாங்க. அந்த சனியானவர் இந்த காலகட்டங்களில் மீன ராசியிலே வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வாங்க. சனிக்கு குருவனுடைய பார்வை என்பதும் இருக்குது. அது போக மாத கிரகங்களுடைய பார்வை அப்படிங்கிறதும் இந்த 5 மாதத்துக்குள்ளே வந்து போகும். ஸோ இந்த அமைப்பானது உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்திற்கு ரெண்டுக்குமே பொருந்தும். இது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த சனியானது இப்போதைக்கு அர்த்தாஷ்டம சனியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த சனியினுடைய வக்ரம் அப்படிங்கிறதும் அந்த 4ஆம் இடத்துலேருந்தே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த சனியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கெல்லாம் இந்த ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா ஸ்டக் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரே மாதிரி சீரான விஷயங்களை எதிர்பார்க்குறதே இங்கே கொஞ்சம் கஷ்டம்தான். பரவாயில்லப்பா, நம்மளும் அப்படி இப்படியும் எப்படியும் மேடேறிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் ஃபேமிலிக்குள்ளேயே ஏதாவது ஒரு சிக்கல்கள் அல்லது ஃபேமிலி உறவுகளுக்குள்ளேயே ஏதாவது கருத்து மோதல்கள் அப்படிங்கிறது வந்துடும். அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்கு எதையோ செய்ய போக ஏதோ நடந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்கும். ஈவன் அது பாசிட்டிவுக்கும் பொருந்தும், நெகட்டிவுக்கும் பொருந்தும். அவங்க எதையும் பிளான் பண்ணி செய்யணும் அப்படிங்கிறதால செய்கிறது கிடையாது. அவங்க சும்மா எதையோன்னு மைண்டில் வச்சு செஞ்சுருப்பாங்க. ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி அவங்களுக்கு அமைஞ்சு வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இந்த தனுசு ராசிக்கு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி தான். சுருக்கமாக சொல்லணும்னா அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் அப்படிங்கிற விஷயத்தை தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனியானது எப்போவுமே செயல்படுத்திக்கிட்டு இருக்கும். அதனால தான் தனுசுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த சனியானது அர்த்தாஷ்டம சனியாக உங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் சிக்கலில் தான் இருந்துக்கிட்டு தான். கிட்டத்தட்ட 7.5 சனி காலத்தில் பட்ட அவஸ்தை மாதிரியே இப்போவும் அவங்களுக்கு கடந்த 1-2 வருஷங்களாக கொஞ்சம் பிரச்சனை மேலே பிரச்சனை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்காங்க. பெருசாக ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்க முடியல. அதுக்கு பதிலாக ஏதோ ஒன்று நம்மளை நகர விடாமல் கட்டி இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை இது கொண்டுட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நார்மலாகவே இந்த அர்த்தாஷ்ட சனி அப்படிங்கிறது குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்தும். அதே போல் இந்த அசத் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை இது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ ஆல்ரெடி நிறைய தனுசு ராசிக்காரங்க இந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க. தனுசு ராசி மட்டும் இல்லை, தனுசு லக்னக்காரங்களும்
இந்த மாதிரி பிரச்சனைகளில் அவங்க இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதும் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்குது. அதாவது அவங்களாக தேடி போகலை, ஆனால் ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்கள தேடி வந்து ரொம்பவே டம்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனால் அவங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே சரியாக செஞ்சு கொண்டு போக முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தமும் அவங்களுக்கு இருந்து, எல்லா எஃபர்ட்டும் போகிறோம் ஆனாலும் மேலேற முடியலையே அப்படிங்கிற ஒரு மனக்குறை அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் அதே ஸ்தானத்தில் இந்த சனி வக்ரகதி அடையிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அதை ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லனா, இப்போது சனியினுடைய நிலை அப்படிங்கிறது மாறுபாட்டுக்கு உண்டாகுது அப்படிங்கிற ஒரு பக்கம் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யுது அப்படின்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் உச்சகதியில் ஒரு சஞ்சாரம் செய்கிறாங்க. அது தவிர இந்த சனியும் குருவும் பார்த்தீங்கன்னா நவபஞ்சம யோகத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ளஸ் ஆகுது அப்படின்னா இன்னொரு விஷயத்தில் இது மைனஸாக கண்டிப்பாக செயல்பட்டுடும். அதனால் இந்த சனியினுடைய தாக்கம் குறையுது அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் அது பெரிய அளவுலலாம் குறையல, கொஞ்சம் இப்போதைக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு அப்படின்னு வேணால் அதை எடுத்துக்கலாம். அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வக்கர காலகட்டங்கள் எப்போவுமே பழைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தலையெடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டையை குழப்பி மீன் பிடிக்கிற விஷயமாக மாறும். பட் இப்போ என்ன பிரச்சனைனா, தனுசை பொறுத்த வரைக்கும் தன்னை மீறிய ஒரு சக்தியை தான் நம்பி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்குது. அதை வந்து கடவுள், இயற்கை, பிரபஞ்சம் அப்படின்னு எதை வேணாலும் எடுத்துக்கலாம். யாருமே நமக்கெல்லாம் உதவி பண்ண மாட்டாங்க, ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தால் தான் உண்டு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க. அதனால் இந்த மாதிரியான ஒரு அபார சக்திகளை அவங்க நம்பி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ என்னதான் விஷயங்கள், காரியங்கள், பிரச்சனைகள் முடிந்ததுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சி ஒரு நிம்மதியான அமைப்பை இது கொடுத்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அது திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து கடந்து வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட பல தனுசு ராசிக்காரங்க ஞானிகள் போல, யோகிகள் போல யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு பற்றற்ற நிலைகளில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஆன்மீக விஷயங்கள், காரியங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது ஒவ்வொரு வெர்ஷனில், வேரியேஷனில் இருந்துக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை அவங்க பொறிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் எப்படியோ இன்னர் பீஸை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. குறிப்பாக இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இந்த மாதிரியான விஷயங்களால் ரொம்ப ஈஸியாக ஈர்க்கப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. மத்திய வயதில் இருக்கக்கூடியவங்க, இளம் வயதில் இருக்கக்கூடியவங்கலாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்படியாவது போராடி மேலே வந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு அவங்க வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு இல்யூஷன் மாதிரி தான் விஷயங்கள் போய்கிட்டு இருக்கே அல்லாமல் ஒரு கிளியர் விஷன் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு இப்போதைக்கு எதுவுமே வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஈவன் ராசி அதிபதி உச்சம் பெற்ற நிலையில் இருந்தும் கூட தனுசு ராசிக்காரங்க சில சிக்கல்களை, சங்கடங்களை அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு எப்போ இந்த ராசி அதிபதி உச்சம் பெற்றதோ அப்போ தான் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாற்றத்தை நோக்கி அவங்க நகர ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எல்லாமே குட்டையை குழப்பி மீன் பிடிக்கிற கதையாக தான் இருக்கும். அதனால் தனுசை பொறுத்த வரைக்கும் கலகம் பிறக்காமல் எந்த ஒரு நன்மையும் இங்கே நடக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போய்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த வக்ர காலகட்டங்களையும் இந்த விஷயங்கள் அப்படி தான் முழுக்க இருக்க போகுது. ஸோ தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இதாக இருந்தாலும் டீல் பண்ணுங்கள். உங்களுக்கு மீறிய அப்பாற்பட்ட சக்தி உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படலாம். அதாவது இந்த திக்கற்றவனுக்கு கடவுளை துணை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை தான் தனுசு ராசியினுடைய அமைப்பு இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அண்ட் மெயினாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறவுகள், ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்கள் இதில் தான் மேஜராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தாக்கத்தை இது ஏற்படுத்தும், ஒரு மாற்றத்தை இது கொண்டுட்டு வரும். இதில் என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தான் பிரச்சனையினால் பாதிக்கப்படுறதை விட அடுத்தவங்க பிரச்சனையினால தான் பாதிக்கிறது அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்குது. அந்த உறவுகள் குடும்ப உறவுகளாக இருக்கும்பொழுது அது வேறு வழியில் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் அதுவே மற்றவங்க விஷயங்கள், காரியங்கள் அப்படின்னு வரும்போது தனுசு ராசிக்காரங்க அதெல்லாம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து போகிறது நல்லது. தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத முன்கூட்டி யோசித்து செயல்படுங்க. கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். பட் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்த மாதிரியான நேரங்களில் தான் இந்த வேலைக்காக, தொழிலுக்காக யார்கிட்டையாவது பணம் கொடுத்து வைக்கிறது அல்லது யாரோ ஒருத்தர் முழுமையாக நம்பி இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து இருக்கணும்.
வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லபடியாக இருக்கும், சமாளிச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த சனியினுடைய வக்கர காலம் அப்படிங்கிறது தனுசை பொறுத்த வரைக்கும் ஒரு மந்தமான காலம் தான். ரொம்ப ரொம்ப பொறுமை நிதானம் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா, பல நாள் பிரச்சனைக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைச்சிடும். அதாவது எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கிறது நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி இந்த வக்கர சனி அப்படிங்கிறது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.